மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் சீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவான் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இன்னைக்கு பஞ்சாங்கத்துல என்ன செய்தின்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு பராபவ வருஷம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஆவணி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு இரவு 11:36 மணி வரைக்கும் வளர்பிறை நவமி திதி முடியுது. அதுக்கப்புறமா வளர்பிறை தசமி திதி துவங்குது. இன்னைக்கு பிற்பகல் 11:53 மணி வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா கேட்டை நட்சத்திரம் துவங்குது. நாளை அதிகாலை 5:18 மணி வரைக்கும் வைத்திருதி நாம யோகம் முடியுது. அதுக்கப்புறமா விஷ்கம்ப நாம யோகம் துவங்குது. இன்னைக்கு காலையில 10:26 மணி வரைக்கும் பாலவகரணம் முடியுது. அதுக்கப்புறமா கௌளவகரணம் துவங்குது. இன்னைக்கு பிற்பகல் 11:53 மணி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. அதுக்கப்புறமா பரணி நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் துவங்குது. அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். இன்னைக்கு ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கு தொடக்க உரையா வாழ்வியல் சிந்தனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில நேரம் ஒரு விஷயம் நடக்கணும்னா ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனா அது ஏன் நடக்கல, எப்ப நடக்கும், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு அழகான உண்மை மறைஞ்சிருக்குங்க. நம்ம கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் கிடைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சில கேள்விகளுக்கு மனிதர்களால பதிலே கண்டுபிடிக்க முடியாது. சில கேள்விகளுக்கு நம்ம புத்தியால பதில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா காலம் அதுக்கான பதிலை ரொம்ப அழகா நமக்கு சொல்லி புரிய வைக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு விதைய மண்ணுக்குள்ளார போடுறோம் இல்லையா, அடுத்த நாளே அதை தோண்டி பார்த்து என்ன இன்னும் செடி வளரலாம் அப்படின்னு கேட்டா என்ன ஆகும்? விதை வளர்ந்துருக்கலாம், ஆனா நம்ம அவசரத்துல அதை மீண்டும் வெளியே எடுத்துட்டா அந்த வளர்ச்சியே நின்று போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் சில விஷயங்கள் தாமதமா நடக்குதுங்கிறதுக்காக அது நடக்கவே நடக்காதுங்கிற அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு புரியாத ஒரு சம்பவம் நாளைக்கு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுக்கலாம். அதனால எல்லாத்துக்கும் உடனே பதில் தேடாதீங்க. சில விஷயங்களை கொஞ்சம் காலத்தோட விட்டு பாருங்க. இதுதாங்க இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு அழகான வாழ்க்கை பாடம். சரி, இந்த சின்ன வாழ்வியல் சிந்தனையோட இன்றைய 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது, யாருக்கு வெற்றி காத்திருக்கு, யாருக்கு கொஞ்சம் சவாலா இருக்கு, யாருக்கு நல்ல வாய்ப்பு வரப்போகுதுன்னு ஒவ்வொரு ராசியை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இருக்கும். நீண்ட நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் நல்லபடியா நடக்கலாம். குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். முக்கியமா மனசுக்கு பிடிச்ச ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நாள் முழுக்க சந்தோஷமா உற்சாகமா இருங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செல்வம் சேரக்கூடிய நாளா அமையுது. பணவரவு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரலாம், இல்லாட்டி பணம் சம்பந்தமான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். தேவையில்லாத செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளா அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா இருக்கும். வேலைக்காகவோ குடும்ப விஷயத்துக்காகவோ ஒரு பயணம் ஏற்படலாம். அந்த பயணத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு அல்லது பயனுள்ள விஷயம் கிடைக்கலாம். பயணம் கொஞ்சம் அலைச்சலா இருந்தாலும் முடிவுல உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய நாளா அமையும். கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல கவனம் தேவை. உடம்புல இருக்கிற சின்ன சின்ன அசௌகரியங்கள் குறையலாம். ரொம்பவும் டென்ஷன் எடுத்துக்காம நேரத்துக்கு சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கோங்க. மனசையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் உற்சாகத்தோட செயல்பட முடியும்.
சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அமைதியான நாளா இருக்கும். மனசுல இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குடும்பத்திலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாம சுமூகமான சூழ்நிலை இருக்கும். முக்கியமான விஷயங்கள்ல அவசரப்படாம நிதானமா யோசித்து முடிவு எடுத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளா அமையும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கங்க. சின்ன விஷயம் கூட பெருசா தெரியலாம், அதனால உடனே பதில் சொல்லாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. குறிப்பா குடும்பத்திலையும் வேலை செய்யற இடத்துலையும் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கோபத்தை விட்டுட்டு நிதானமா நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாம தவிர்க்கலாம். துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நல்லபடியா நடக்கலாம். வேலை, பணம் அல்லது தனிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை உருவாகும். அதனால நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது தயங்காம பயன்படுத்திக்கிங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா அமையுது. நீங்க ஏற்கனவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல நல்ல முடிவு கிடைக்கலாம். வேலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் முன்னேற்றம் தெரியும். முக்கியமா முயற்சியை மட்டும் விட்டுடாதீங்க. நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணினா வெற்றி உங்க பக்கம் அமையும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சவாலான சூழ்நிலைகள் வரலாம். சில விஷயங்கள் நீங்க நினைச்ச மாதிரி உடனே நடக்காமையும் கூட போகலாம். ஆனா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் சமாளிச்சு போங்க. இந்த சவால்களையே ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாளை நல்லா பாடம் கொடுக்கக்கூடிய நாளா நீங்க மாத்தலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. வேலை அல்லது தொழில்ல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கலாம். நீண்ட நாளா காத்திருந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்கும். அதனால நம்பிக்கையோட உங்க வேலையை தொடர்ந்து செய்யுங்க. நல்ல மாற்றம் தெரியும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கலாம். நண்பர்கள் மூலமாவோ உறவினர்கள் மூலமாவோ நல்ல செய்திகள் கிடைக்கலாம். மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கிறதால இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் அதிகமா இருக்கும். இந்த சந்தோஷத்தை நல்லபடியா அனுபவிங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கலாம். எதிர்பாராத ஒரு செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கையில இருக்கிற பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்குறத தவிர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. செலவு இருந்தாலும் அதை சரியா திட்டமிட்டு சமாளிச்சா பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. இன்னைக்கு ராசி பலனை முடிக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு அழகான விஷயத்தை பத்தி பேசிட்டு நிறைவு செய்யலாங்க. ஒரு ஆற்றை பாருங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு பெரிய பாறை குறுக்க வந்தா அந்த ஆறு அங்கேயே நின்றுடுமா என்ன? இந்த பாறை என் வழியில வந்துருச்சு, இனிமே என்னால எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி திரும்ப போகாது. அது என்ன செய்யும்? பாறையை சுத்தி தன்னோட பாதையை மாத்திக்கிட்டு மறுபடியும் முன்னாடி ஓடும். இதுதாங்க ஆறு நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு சொல்லி கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் எதிர்பார்க்காத தடைகள் வரும். நம்ம திட்டம் ஒன்றா இருக்கும், வாழ்க்கை வேற ஒரு வழியில நம்மளை கூட்டிகிட்டு போகும். அப்போ நம்ம உடனே எல்லாமே போச்சு, இனிமேல் என்னால் என்ன செய்ய முடியும்னு உடஞ்சு போயிடக்கூடாது. வழி மாறலாம், ஆனால் பயணம் நின்று போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வேலை கிடைக்கலன்னா இன்னொரு வாய்ப்பை தேடலாம். ஒரு முயற்சி வெற்றி பெறலைன்னா வேறொரு முறையில் முயற்சி பண்ணலாம். ஒரு கதவு மூடப்பட்டா இன்னொரு கதவு எங்கே திறக்குதுன்னு பார்க்கலாம். ஆறு நமக்கு சொல்லி கொடுக்குற பாடமும் இதுதாங்க. வலிமைன்னா எப்போதும் தடையை உடைச்சிட்டு முன்னாடி போறது மட்டும் கிடையாது. சில நேரம் தடையை சுத்தி புத்திசாலித்தனமா போறதுன்னு தான் வலிமை.
அதனால இப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் தடையா நிக்குதுன்னா அதை பார்த்துக்கிட்டு நிக்காதீங்க. கொஞ்சம் பாதையை மாத்தி பாருங்க, கொஞ்சம் யோசனையை மாத்தி பாருங்க. ஆனா உங்க முயற்சியை மட்டும் விட்டுடாதீங்க. ஏன்னா ஆற்றுக்கு பாறை ஒரு தடையா இருக்கலாம், ஆனா அதே பாறை தான் அந்த ஆற்றுக்கு ஒரு புதிய பாதையையும் காட்டுது. இந்த அழகான சிந்தனையோட இன்றைய ராசி பலனை நிறைவு செய்யலாங்க. சரி, இன்னைக்கு 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், அரிய ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்பதான் நாங்க வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, இன்றைய தினம் இறைவன் அருளாலும் நவக்கிரகங்களின் நல்லாசியாலும் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, நீண்ட ஆயுள் எல்லா நலன்களும் பெருக மனதார பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை இன்னொரு பயனுள்ள ராசி பலனோடு சந்திப்போம்.